அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிராக விரைவில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் 100 சவரன் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை கடந்த டிசம்பர் 23ஆம் தேதியன்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் விரைவில் சென்னை நீதிமன்றத்தில் அவனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு வழக்கை விசாரணை செய்து வருகிறது. அந்த குழுவினர் ஞானசேகரன் உட்பட பல்வேறு நபர்களிடம் விசாரணை நடத்தியதில் 20க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் ஞானசேகரனுக்கு எதிராக நிலுவையில் இருப்பது தெரியவந்தது. மேலும் ஞானசேகரன் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டான். இதற்கிடையே பள்ளிக்கரணை போலீசார் ஞானசேகரனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அதில் சுமார் 100 பவுண்ட் தங்க நகைகள், கார் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட போது ஞானசேகரன் போனில் பேசிய சார் யார் என்பது குறித்து குற்றப்பத்திரிகையில் இடம்பெறுமா என்று தெரியவரவில்லை. நாளை அல்லது நாளை மறுநாள் ஞானசேகரனுக்கு எதிராக நீதிமன்றத்தில் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளனர்.